ஹலோ guys, வெல்கம் பேக் டு இதுக்கு சிட்டி குட்டிக்கு தமிழைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் டெலிவரிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம 13 டைப்ஸ் ஆஃப் டெலிவரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீமப் டெலிவரி. ஸோ நீங்கள் கேட்கலாம், சீமப் டெலிவரினா என்ன? சீமை பிடிச்சி பால் போடுறது அப்படின்னு. அது தப்பு. ஏன்னா சீமப் டெலிவரிங்கிறது பால் பிடிச்சி போடுறதில்ல. அது சீம்லேருந்து அப்படியே கடைசி கீப்பர் வரைக்கும் பால் அந்த சீம்லேயே போகணும். பால் சீமில் பட்டு அப்படியே பால் கேர்வ் ஆகணும். செல்ட்ரன் காட்டில் முகமது ஷமி போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஸ்விங்கை பற்றி பார்க்க போகிறோம். அவுட் ஸ்விங் எப்படி பால் ஸ்விங் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனி சைடு எப்போவுமே பால் தான் ஸ்விங் ஆகும். ரஃப் சைடுக்கு ஆப்போசிட்டாக சைடு ஸ்விங் ஆகும். நீங்கள் ஆங்கிளை வச்சு தான் உங்களுக்கு முடிவு பண்ணும் பால் எந்த சைடு போகும் அப்படின்னு. அது பால் கேர்வ் ஆகிறத பொறுத்து தான். அது பிச் கண்டிஷன்ஸ் நிறையா பொறுத்து இருக்குது. சில ஜேம்ஸ் ஆண்டர்சன்லாம் பார்த்துருப்பீங்க, அவரெல்லாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி போடுவார். ஹைட்டு இருக்கணும், ஹையாம் பேஸெல்லாம் இருக்கணும். ஸோ அடுத்தது தேர்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிவரி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங் இதுவும் அதே மாதிரி தான். சைனி சைடு பால் ஸ்விங் ஆகும். சைனி சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடு சைன் ஆகும். சைனி சைடு நீங்கள் ரைட் சைடை பார்த்து ஆங்கிளில் ஃபைன் லெக் மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு பால் இன்ஸ்விங் ஆகும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் புது பேட்ஸ்மேன் யாராச்சும் இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் இன்ஸ்விங் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது எல்லா பவுலர்ஸ் எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. கிராஸ் சீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் ஸ்டம்பர் பால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டம்பர் பாலில் நிறைய நல்லா டைட்டாக க்ரிப் இருக்கும், பெருசாக க்ரிப் இருக்கும். அந்த க்ரிப்புக்கு இந்த சைடு கையை பிடிச்சி க்ரிப்பே இல்லாத இடத்துல ஒரு தட்டையான இடத்துல பிடிச்சி பால் அடித்தா நல்லா பவுன்ஸ் ஆகும். இந்த கிராஸ் சீம் யாருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டெத் ஓவர்ஸில் வேரியேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது முக்கியமான பவுலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த பால் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோயர் ஒன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவுலர் கண்டினியூஸாக 140 150 அந்த மாதிரி நல்ல பேஸில் போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்லோயர் பால்னால் சேஞ்ச் ஆஃப் பேஸை மாற்றி போடுறது. இப்போ ஒரு பவுலர் 4 பால் 140 போடுறாங்கன்னா அடுத்த பால் 130 ஒரு ஸ்லோயர் பால் ஸ்லாட்டில் போட்டால் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஹிட் பண்ண பார்க்கும்போது கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்லோயர் பால். இது நிறையா டெத் பவுலர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேட் கமின்ஸ், ஜெய் ரிச்சர்ட்சன் அந்த மாதிரி. இது முக்கியமான பால். டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் என்ன முக்கியமான பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சில பேர்த்துக்கு தெரியாமையும் இருக்கும். ஏன்னா ரிவர்ஸ் ஸ்விங்கிறது பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணுற பால். நிறைய ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கெல்லாம் இதை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா பால் கிரிக்கெட்டில் நான் இப்போ ஸ்விங்கில் சொன்ன சயின்ஸ் தான் இதுக்கும் இருக்குது. ஆனால் இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா சைனி சைடு பால் ஸ்விங் ஆகும். இதில் பால் ஓல்டர் ஆக பால் நல்லா ரஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் டியூ இல்லாத கண்டிஷன்ஸில் நல்லா சூப்பராக போட்டால், ஹையாம் பேஸ்லேருந்து போட்டால் பால் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். பேட்ஸ்மேன் அவுட் ஸ்விங் ஆடுவாங்க, ஆனால் பால் இன் ஸ்விங் ஆகிறதுனால இது ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்தது 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக் கட்டர். இந்த பாலை நிறையா பவுலர்ஸ் கண்டிப்பாக யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரான விஷயம் கிரிக்கெட்டில் நடக்கிறதுனா இந்த லெக் கட் மட்டும்தான். ஏன்னா அந்த காலத்தில் மட்டும் நிறைய போடுவாங்க வேரியேஷன்ஸ், நல்ல பவுலர்ஸ்லாம் போடுவாங்க. ஷோயப் அக்தர் அந்த மாதிரி பிளேயர்ஸ்னால். ஆனால் இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் பிளேயர் அட்லீஸ்ட் பும்ரா வேரியேஷன்ஸ் காட்டுவார். பட் ஆனால் எல்லா பவுலர்ஸும் வேரியேஷன் காட்டுவாங்க. லெக் கட் போட்டாலே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது எந்த பால் லெக் கட் எப்படி வரும்னு. ஸோ இது ஒரு ரேரான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆஃப் கட்டர் பால்ஸ் எல்லாம் மேக்ஸிமமாக T20 போட்டு தான் பார்த்துருக்கேன் நான். உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஆஃப் கட்டர் ரேர்லி பால் தான், நல்ல பால். ஆஃப் கட்டர் பாலை கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி தான். பாலை ஆஃபில் ஸ்பின் பண்ணுற மாதிரி ஆங்கிள் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த பால் தான் முக்கியமான பால். நிறையா பெரிய பவுலர்ஸ்க்கு எல்லாமே ஈஸியான பால்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் கஷ்டமான பால் தான். ஆனால் இது போட்டு நிறைய பேர் ஈஸியாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த
இந்த பவுன்சர் வந்து நிறைய பேட்ஸ்மேனை திணற வச்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் ஆண்ட்ரி ரசல் ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தது. ஏன்னா காரணம் இந்த ரீசன் தான். ஏன்னா பவுன்சர் வந்து அவங்க ஒரு ஹைட்டுக்கு ஒரு 120 130, அது வந்து ஸ்லோவர் பவுன்சர் 140 எல்லாம் போட்டால் ஸ்பீட் பவுன்சர் நல்ல பவுலர்ஸ் எல்லாம் வந்து போட்டால் ரொம்ப கஷ்டம் இந்த பால் அடிக்கிறதுக்கு. இது வந்து முக்கியமான பால்னு சொல்லி ஆகணும் கிரிக்கெட்டில். ஏன்னா யார்கர் வந்து நிறைய பேட்ஸ்மேன், எந்த பேட்ஸ்மேனுமே கண்டிப்பாக ஒரு பாலாச்சு மிஸ் பண்ணியிருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க, விக்கெட் எடுத்திருப்பாங்க பவுலர்ஸ் யார்கர் வச்சு. ஏன்னா யார்கர் வந்து ஹைட்டான ரொம்ப குள்ளையான பேட்ஸ்மேன் அடிச்சிருவாங்க ஈஸியாக. ஆனால் ஹைட்டான பேட்ஸ்மேன் மாரிஸ், அதுக்கப்புறம் ஜோ ரூட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான பேட்ஸ்மேன். ஒரு சர்ப்ரைசிங்கான யார்கர் போட்டால் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கெல்லாம். யார்கர் வந்து ரொம்ப டஃப்பான பால் அடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக மேக்ஸிமம் பவுண்ட்ரி வர பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும், பவுலருக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அடுத்த ஒர்த்தான T20க்கு தகுந்தாப்பில் ஒரு பால் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நக்கிள் பால் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நக்கிள் பால் வந்து பவுலிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நக்கிள் பாலில் நான் நிறைய பவுலர்ஸ் பார்த்துருக்கேன். நக்கல் பால் போடும்போது கைக்கு ஸ்லிப் போய் மேலெல்லாம் போயிருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி நக்கிள் பால்ஸ் போடுறவங்க கண்டிப்பாக டஃப்பாக தான் நம்மளுக்கு டஃப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நக்கிள் பாலுங்கிறது நம்ம என்னதான் இழுத்தடிச்சாலும் நக்கிள் பாலோட பேஸுக்கு தான் போகும். ஒரு சின்ன பேஸில் நிறைய பேர் யாருனாலையும் அவ்வளோ தூரம் அடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் T20ல இப்போ நிறையா பவுலர்ஸ் நல்லா போட்டு எஃபெக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.